இவனுக்கு நேரம் சரியில்லை டாடி, சொல்லி வையே. மை காட், டிக்கிலே தட்டிட்டான். எலிபென்ட் இனத்துக்கே இன்சல்ட். டேய், நீ பாரம்பரியமான பாவலா இருந்தா ஓடாம இருடா. டேய், என்ன பொடுசா இருக்கன்னு பாக்குறியா? நான் இடிச்சா இமயமல அதிரும், கட்டிச்சா காந்தாம இருக்கும் கதரும் தான். நில்றா இங்கே. டேய், இன்னும் ஒரே வருஷத்துல நான் 1 டன் ஆகி உன்னை ஓட ஓட மிதிக்கல. பாடுறா பாடுறா. ஷோ, இன்னைக்கு என்னாக போகுதோ? கடவுளே கண்ணபதி, நீதான்ப்பா காப்பாத்தணும். எவ்வளோயா? 30. 30ஆ? ஐயோ, மோஷன் வர மாதிரி இருக்கே. சரி, டைவர்ட்ட போடு. என்ன செல்ல பிரியா, என்ன பண்ற? என்னையா அதிசயமா பேர் சொல்லிலாம் கூப்பிடுற? ஒண்ணுமில்ல, சும்மா தான் கூப்பிட்டேன். நீ கண்டினியூ பண்ணு. சூப்பர்ரா, எடுத்துட்டியா? செம்மடா செம்மடா, கைக்குறா. யோ டாடி, சொன்னா கேளியா? மாட்டுனா நம்ம மரணத்துக்கு மருந்து வச்சிருவாயா உன் மனைவி? எவன்தான் என் மாட்டு பண்ணைக்கு தீ வச்சுவான்? மாட்டெல்லாம் பாவம் டே, சூடு தாங்க முடியாதுடா. இந்த நேரம் பார்த்து இந்த புளிமண்டியா எங்க போனான்னு தெரியல. டே புளிமண்டியா, நம்ம மாட்டு பண்ணைக்கு தீ பிடிச்சிச்சுடா, வட போய் மாடுங்களை காப்பாத்துவோம். டே புளிமண்டியா, வேகமா ஓடியோடா. நல்லா தின்றதை மட்டும் 4 சீட்டி சூடு தின்ற. சீக்கிரம் ஓடியோடா. சீக்கிரமா எல்லாரும் வெளியே போங்க. தீ அணிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஓடுங்க. என் பண்ணைக்கு மட்டும் தீ வச்சவன் கையில மட்டும் கிடைச்சானோ ஏன் அவன் அவ்வளவுதான். புளிமண்டியா, எப்படியோ எல்லா மாதிரியும் காப்பாத்தினுட்டா. அப்பதான் மனசுக்கு நிம்மதியா. புளிமண்டியா, என் வளர்ச்சியை பொறுக்க முடியாதவன் தான் என் மாட்டு பண்ணைக்கு தீ வச்சு அப்படின்னா எவன் தந்து. மறக்காம ஃபன்னி டப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.